அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 128, குறள் எண் 1272. குறிப்பு அறிவுறுத்தல். கண்ணிறைந்த காரிகை காம்புயர் தோல் பேதைக்குப் பெண்ணிறைந்த நீர்மை பெரிது. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், என் கண் நிறைந்த அழகினையும் வேலையை வேய் ஒத்த தோழினையும் உடைய நின் பேதைக்கு பெண் பாலிடத்து நிறைந்த மடமை அளவின்றி மிகுந்தவை என்கிறார். சுருக்கமாகவும் சொல்கிறேன். கண்ணிறைந்த அழகினையும் மூங்கில் போன்ற தோழினையும் உடைய காதலிக்கு பெண்ணிடம் நிறைந்துள்ள நல்ல குணங்கள் மிக உள்ளன என்கிறார். பெண்களுக்கு எப்போவுமே அழகு கண்ணில்தான் இருக்கிறது என்று எழுத்தாளர்கள் எழுத்தாளர்கள் எழுதிய நாவல்களை படித்தார். அவர்கள் முதல்ல பெண்மைக்கு கண்ணு தான், மைதீட்டிய கண்ணு தான் அழகுன்னு எழுதுவாங்க. நானும் ஒரு எழுத்தாளர் அல்லவா, நான் நிறைய புத்தகங்களை நாவல்களை படித்திருக்கிறேன் அல்லவா, அதனால் சொல்கிறேன். அதை தெய்வப்புலவர் அதுதான் எழுதியிருக்காரு. தெய்வப்புலவர் எழுதுனது தான் எழுத்தாளர்கள் அநேகமாக பின்பற்றி வருகின்றார்கள். அவ்வளோதான். அதாவது கண் நிறைந்த அழகினையும் மூங்கில் போன்ற தோழினையும் உடைய காதலிக்கு பெண்களிடம் நிறைந்துள்ள நல்ல குணங்கள் மிக உள்ளன என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அடுத்த குறளையும் பார்ப்போம். அதிகாரம் 4, குறள் எண் 32. அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கு இல்லை கேடு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானதும் இல்லை, அறத்தை போற்றாமல் மறப்பதை விட கெடுதியானதும் இல்லை என்கிறார். என்ன அற்புதமாக எழுதியிருக்கார் பாருங்க. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, மனிதனாக வாழ வேண்டும் என்றால் அற வாழ்க்கையுடன் வாழ வேண்டும். அவன்தான் மனிதன். மனிதனுக்கு கூறிய அறிவுரைதான் திருக்குறள். தெய்வப்புலவராகிய மனிதனுக்கு கூறிய அறிவுரைதான் திருக்குறள். வேறு ஒன்றுமே இல்லை. நீ இப்படி மனிதனாக பிறந்து விட்டாய், நீ இப்படி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அருமை! மனிதன் பிறந்துட்டோம். பிறந்த உடனே முதல்ல படிக்க எலிமெண்ட்ரி ஸ்கூலில் சேர்த்து விடுறாங்க, அப்படியே வந்துடுறோம். அப்போ திருக்குறளையும் தெய்வப்புலவர் வைக்கிறாங்க, அதையும் நம்ம படிக்கிறோம். அப்போ நம்மளுக்கு தெரியல. இப்போ நம்ம படித்து முடிச்சுட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு ஓய்வு பெற்றிருக்கிற சமயத்தில் அந்த புத்தகங்களை படிக்கிறோம், அறநூல்களை படிக்கிறோம், தமிழ் அறிஞர்கள் எழுதிய நூல்களை படிக்கிறோம். அதில் திருக்குறள் மிக முக்கியமானது. அதனால தான் முதல்ல அதை எடுத்து நான் படிக்க ஆரம்பித்தேன். நான் என்னுடைய பணி ஓய்விற்கு பிறகு முதலில் படித்த நூல் திருக்குறள். அதற்கு அப்புறம்தான் பெரிய புராணம் படித்தேன். அதற்கப்புறம் தமிழ் அறிஞர்கள் எழுதிய புத்தகங்கள் நிறையா படித்தேன். அதற்கப்புறம் தான் எழுதவே ஆரம்பித்தேன். அதுவும் இதோடு 7வது புத்தகம் எழுதிவிட்டேன். 8வது புத்தகம் எழுதி கொண்டு இருக்கிறேன். அதாவது இப்படி என்னுடைய வாழ்க்கை பூராமே எழுத்துலகம்தான். அதாவது கவிஞர் கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசன் நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறார். அது இப்போ இரவு நான் எப்படி அரை மணி நேரம் அவற்றை கேட்காமல் தூங்க மாட்டேன். அப்போ அவருடைய நினைவு வருகிறது பாருங்க. அவர் சொல்கிறார், எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அது உண்மையாகவே தெரியுது நம்மளுக்கு. இப்போ அவர் இருக்கிறது மாதிரி தான் இருக்குது, அவர் இறந்தது மாதிரி தெரியல. அதனால் ஒரு மனிதன் எழுத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதாவது எழுத்துருக்கு முன்னுரிமைனா என்னன்னா, தன்னுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதே அந்த எழுத்து ஆகும். அதுதான் கதை. நான் இப்போ என்னென்ன ஃபுல்லாக கதை தான் எழுதிட்டுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை, நாவல் தான் எழுதிட்டுருக்கேன். அதுதான் கதை.
நன்றி நன்றி வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.